ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேல் நாட்டுல தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு மொத்தம் 8 அண்ணன்மார்கள். அவன் பெத்லஹேம் நகர்ல வாழ்ந்து வந்தான். தாவீதுக்கு சொல்லும்படியா பெரிய வேலையெல்லாம் இல்லை. அவனோட அப்பாவுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளை மேய்க்கிறது தான் அவனோட வேலையாவே இருந்தது. அந்த ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இரவு பகலுன்னு பார்க்காம அதை பாதுகாத்து வந்துட்டு இருந்தான். இது ரொம்ப எளிதான வேலையெல்லாம் இல்லை. காட்டுல சிங்கங்களும் கரடிகளும் அந்த ஆடுகளை பிடிக்க வரும்போது தாவீது அதை பாதுகாக்கணும். சிங்கம் கரடி அந்த ஆடுகளை பிடிக்க வரும்போது ரொம்ப பத்திரமா ஆடுகளை பாதுகாத்துட்டு இருந்தான். தாவீதுக்கு யாழ் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் யாழ் வாசிக்கும் போது பறவைகள் கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. இஸ்ரவேலின் வருங்கால ராஜாவாக தாவீது வருவார் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சாமுவேலுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தாரு. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். இதற்கு நடுவுல வெகு தூரத்துல ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பெரிய பிரச்சனை வளர்ந்து வந்தது. இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய எதிரிகளான பெலிஸ்தியர்களும் போருக்கு தயாராகி கொண்டிருந்தாங்க. பெலிஸ்தியர்கள்ல கோலியாத்னு ஒரு மாபெரும் வீரன் இருந்தான். கோலியாத் எல்லா மனிதர்களை விடவும் மிக உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தான். ஒவ்வொரு நாளும் கோலியாத் இஸ்ரவேலர்கள்ல யாராவது ஒருத்தரை சவாலுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஆனா எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தன்னோட அண்ணங்களுக்கு சாப்பாடு கொண்டு இஸ்ரவேல் படைக்கு தாவீது போயிருந்தான். அங்க கோலியாத்தை பார்த்ததும் தாவீது பயப்படவே இல்லை. தாவீது ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வச்சு கோலியாத்தை தன்னால் அழிக்க முடியும் ரொம்ப நம்பினான். சிங்கம் மற்றும் கரடியிடமிருந்து ஆண்டவர் தன்னை எப்படி காப்பாத்தினாரோ அது மாதிரியே கோலியாத்திடமிருந்தும் தன்னை ஆண்டவர் காப்பாத்துவார்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். தாவீது ஒரு கவனையும் கூழாங்கற்களையும் எடுத்தான். கோலியாத்தை தாக்குவதற்கு தாவீது தன்னோட கவன்ல ஒரு கல்லை வச்சு சுத்தி அதை வீசினான். அந்த கல் அப்படியே போய் கோலியாத்தோட நெற்றியில பட்டது. அப்படியே சுருண்டு விழுந்து கோலியாத் அந்த இடத்திலேயே இறந்து போனான். தாவீது ரொம்ப சின்ன பையனா இருந்தோம் ஆண்டவர் பேர்ல இருந்த நம்பிக்கையினால மிக பெரிய வீரனா இருந்த கோலியாத்தையே வீழ்த்தினான். பின் நாட்கள்ல இஸ்ரவேலோட அரசனானான். தாவீதோட கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகளோட சந்திப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.